காளி ஓம் நமச்சிவாய. இப்போ தேனீக்களில் பல வகையான தேன் இருக்குது. குச்சி தேனீ, பொந்தன் தேனீ, அப்படின்னு மலந்தேனீ அப்படின்ட்டு பல வகை இருக்குது. குச்சி தேனியை பார்த்தோம். பொந்தன் தேனீ இருக்கின்றது, கொசு தேனீ இருக்குன்னு கொசு வடிவத்திலே தேனீ இருக்கிறது. இப்போ மலந்தேனியை பற்றி இன்றைக்கு பார்ப்போம். மலந்தேனீ மலைகளில் பெரும்பாலும் கட்டும் பெரிய பெரிய கூடுகளாக யானையின் காது போன்ற சுலகு போன்ற கூடுகளை கட்டும். அது ஒரு இடத்தில் அமர்ந்து வளர அது கூடு கட்ட ஆரம்பித்து விட்டால், மெழுகு வைக்க ஆரம்பித்து விட்டால், பெரிய சுலகு போன்ற யானையின் காது போன்று முரம் போன்றும் கூடுகளை கட்டி தன் குஞ்சுகளை அறை உருவாக்கி அது குஞ்சுகளுக்கு தேனியை சேமித்து வைக்கும். தேன் என்பது என்றால் ஒரு மருத்துவ குணமானது. ஆனால் தேன் சுத்தம் என்றால் எதுவுமே சுத்தமாக இல்லை. சுத்தம் என்று நினைத்தால் எதுவுமே இல்லை, எல்லாமே தூய்மைதான் என்று சிவவாக்கியர் சொல்கிறார். வண்டினுடைய இச்சி தான் தேன். பால் என்பது நாம் சுத்தமாக நாம் நிறுத்திக் கொள்ளலாம். ஆனால் அது கண்ணுக்குட்டியோட இச்சி என்று பார்க்கலாம். நாம் மனது அகத்தில் நாம் தூய்மையாக இருப்போம் ஒழிய புறத்தையும் பயன்படுத்த வேண்டும், அகத்தையும் பயன்படுத்த வேண்டும். அகத்தூய்மையை வேண்டும், புறந்தூய்மையை வேண்டும். உயர்ந்ததும் ஈசனிடம் இறைவனிடம் எளிமையாக கொண்டு செல்லக்கூடியது பக்தி யோகம் மட்டுமே. பக்தி யோகத்துக்குள்ளேயே ஜீவகாரணி, அன்பு, தர்மம், தானம் எல்லாமே அடங்கி விடுகிறது. இருக்க யோகங்களில் உயர்ந்ததும் சிறந்தது பக்தி யோகம்தான். அந்த பக்தி யோகமே அனைத்து மக்களுக்கும் எளிமையானது. எல்லா உயிரினங்களும் பக்தி யோகத்தில் செல்லக்கூடியது. அனைவருக்கும் தகுதியானதும் எளிமையானதும் பக்தி யோகமே. ஈசனையும் காளியையும் எல்லா தெய்வங்களையும் நாம் பக்தியில் நாம் பிடித்து கொண்டாலே அவர்கள் நம்மை அரவணைத்துக் கொள்வார்கள். அந்த யோகங்களில் நாம் என்ன மனதில் இருக்கிறதோ அதை நாம் வழிபட்டு கொள்ளலாம். நம்ம ஒரு சில முறைகளை பயன்படுத்தி இதுதான் திருப்தி என்றால் அதையும் ஏற்றுக்கொள்வார்கள். எந்த முறையில் அன்போடு நாம் வழிபடுகிறோமோ, எந்த பொருளை கொடுத்து வழிபடுகிறோமோ அதை ஏற்றுக்கொள்வார்கள். முறையாக நம்ம சைவ முறைகளையே நாம் பின்பற்றுவது நல்லது. இந்த உயிர்களையும் துன்புறுத்தி நாம் இறைவனுக்கு காணிக்கை அளிக்காமல் இயற்கை வழிபாடையும் சைவ வழிபாடு முறைகளையும் நாம் பின்பற்ற வேண்டும். அந்த முறைகளில் நாம் ஒவ்வொரு சித்தர்கள் சொல்ந்த ஒவ்வொரு முறைகளில் எல்லா உயிர்களையும் பாதுகாத்து ஒவ்வொரு இயற்கையை தந்த அனைத்து உயிர்களையும் அதது இயக்கத்தில் இயங்குவது போல மனிதனும் அதனோடு ஒத்து இயங்க வேண்டும் என்பதை சித்தருடைய நோக்கமாகும். இன்று தேனீயை பற்றி, இந்த மலந்தேனியை பற்றி இன்னைக்கு பார்ப்போம். இது மலந்தேனி. இது குட்டுனா பயங்கரமான விஷம். ஓம் காளி ஓம் நமச்சிவாய. நல்ல ராட்டு. இது போக போக பெரிய ராட்டாக வரும். பெரிய ராட்டாக இது கூடு வைக்கும், குஞ்சுகளை பொறிக்கும், தேனி வைக்கும். இது காட்டில் இருக்கும் மலந்தேனி, வளர்ப்பு தேனி. மலந்தேனி கடுங்கோபத்தில் இருக்கும். இது பயங்கர விஷத்தன்மையும். ஒரு சேராதவர்களுக்கு 10 தேனி கூட்டினாலே மரணம் கூட வர வாய்ப்பு இருக்குது. இது நம்ம வசிய சக்தியை பயன்படுத்தி இதன் அருகில் சென்றுள்ளேன். வசிய மந்திரத்தில் பயன்படுத்தி மலந்தேனியை பக்கத்தில் சென்றுள்ளேன். ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் காளி ஓம் நமச்சிவாய ஓம் காளி ஓம் நமச்சிவாய. செல்லக்குட்டியா ஓம் குட்டிய ஓம் நமச்சிவாய ஓம் கிரீ நமச்சிவாய. இது என்னுடைய மருத்துவம். குழந்தைகளுக்கு முதல் கொண்டு இந்த மலந்தேனி ரொம்ப உயர்ந்ததாகும். இதை நாம் முறையாக பயன்படுத்தி அந்த உயிர்களை கொள்ளாமல் நாம் பயன்படுத்தி கொள்ளலாம். தேனி அதனுடைய உணவு. நாம் திருடத்தான் செய்கின்றோம். திருட்டு தொழில் செய்து நாம் இது பண்ணுகின்றோம். ஓம் காளி ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய. இந்த தேனீ தெய்வங்கள் இல்லை என்றால்
இந்த தேனீ தெய்வங்கள் இல்லை என்றால் எதுவுமே இல்லை. இந்த தேனீ தெய்வங்கள் இல்லை என்றால் எந்த செடிகளும் காய்க்காது, பூக்காது, மகரந்த சேர்க்கை நடைபெறாது, உணவுகள் கிடைக்காது. அதனால் இந்த தெய்வங்களை நாம் அழிவிடாமல் செய்ய வேண்டும் என்பதே சித்தருடைய நோக்கமாகும். எல்லா பூச்சியினங்களும் எல்லா பூமியில் படைக்கப்பட்ட எல்லாமே ஒரு சில காரணத்துக்காகவும் இயற்கையை வளர்ப்பதற்கும் விதைப்பதற்குமே படைக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் இது இந்த தேனீ கூட்டங்கள் மகரந்த சேர்க்கை செய்வதற்கும் எல்லா வித நன்மைகளுக்கும் இது பயன்படுகிறது. ஓம் காளி ஓம் நமச்சிவாய. ஓம் காளி ஓம் நமச்சிவாய. ஓம் காளி ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் சர்வேஸ்வரா. ஓம் நமச்சிவாய.